ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குரு பகவான் 12 பாவங்களில் மேஷ லக்னத்திற்கு எந்தெந்த பாவத்தில் என்ன பலன் தர்றாருங்கிறத பற்றி தான். இது ஒரு சிறப்பு பதிவு, ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு. ஏன்னா இப்போ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஜனனகால சார்ட்டு, நம்ம ஜனனகால ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் கோச்சார பலனே நடக்கும். அப்படி இருக்கும்போது நாம் ஒரு திசை நடக்கிறது, அந்த திசை நடக்கும் பொழுது எந்த கிரகம் எந்த பாவத்தில் என்ன பலனை தருகிறார் என்ற புரிதலுக்காக இந்த பதிவு. லக்னத்திலிருந்து 12 பாவம் அப்படிங்கிறது 12 விதமான பலன்களை தரக்கூடிய பாவங்கள். ஏன்னா காலச்சக்கரம் என்கின்றது 1ஆம் இடம் என்பது எப்படி நம்ம உடம்பு உறுப்பில் தலையை குறிக்குதோ அது மாதிரி நமக்கு சிந்தனையை குறிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாய் பேச்சு நம்மளுடைய முகத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தைரியத்தையும் நம்முடைய உடல் உறுப்பு, அதாவது கை காலை குறிக்குதுன்னு அர்த்தம். 4ஆம் இடம் என்பது மார்பை குறிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வீடு மனையை குறிக்குதுன்னு அர்த்தம். இப்படி 12 பாவங்களுக்கும் 12 விதமான கேரக்டர் இருக்குது. அந்த வகையில் மேஷ லக்னக்காரர்களுக்கெல்லாம் குரு 12 வீட்டில், அதாவது லக்னத்தில் இருந்தால் என்ன, 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ மேஷ லக்னத்திற்கு குரு லக்னத்தில் இருந்தால் 3 நட்சத்திரம் லக்னத்தில் இருக்கு இல்லையா, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதில் கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் குரு இருந்தார் அப்படின்னா நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அறிவார்ந்த சிந்தனைகள், நாலேஜ் கெயின் பண்ணுறது, மருத்துவத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது, மருத்துவ ரீதியான படிப்புகளை ஆய்ந்து படிக்கிறது, சயின்ஸில் ஆர்வம் இருக்கிறது, ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறது, ட்ரஸ்ட்டு மாதிரியான விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்பு உடைய விஷயங்கள், இத்தனையும் அந்த லக்னத்தில் இருக்கிற கேது நட்சத்திரம் நமக்கு வேலை செய்யும். அதே மாதிரி பரணி என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தார் அப்படின்னா நமக்கு இனிமையான பேச்சு, பாட்டு பாடக்கூடிய திறமை, கஸ்டமரோட ரொம்ப இணக்கமாக பழகக்கூடியது, கவர்ச்சிகரமான தோற்றம், வசீகரத்தன்மையை உண்டாக்கும். அதே நமக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்தில் குரு இருந்தார் அப்படின்னா நமக்கு குழந்தைகள் மேலே பாசம், பற்று, ஒரு ஆன்மீக ஈடுபாடு, பாரம்பரிய ஈடுபாடு, இதை எல்லாத்தையும் குறிக்கும். அநேகமாக நமக்கு புத்திரஸ்தானம் என்பது ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ 2ஆம் இடத்துக்கு வருவோம். மேஷ லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் குரு இருந்தால் அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகையில் இருப்பார், அல்லது சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் இருப்பார், அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் இருப்பார். இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது அரசு சார்ந்த பணவரவு, அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு, பதவி, புகழ், கௌரவம், அரசியலில் ஈடுபாடு, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா வீடு மனை யோகங்களும் நல்லாயிருக்கும். பயிர் தொழில், விவசாயம் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவு தொழில், இதில் ஈடுபாடுகள் கொடுக்கும். அதன் மூலம் பணவரவு கொடுக்கும். அதே செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் குரு அமர்ந்தார் அப்படின்னா கடுமையான உழைப்பு, டெக்னிக்கல் நாலேஜு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஆர்கிடெக்டு, சிவில் இன்ஜினியரிங், இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். பூமி சார்ந்த ஆதாயங்களை கொடுக்கும். 3ஆம் இடமான மிதுன ராசியில் குரு இருந்தார் அப்படின்னா அது மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய 3-4 பாதங்களில் இருக்கும் பொழுது கம்யூனிகேஷனில், கான்ட்ராக்ட் வகையில் நல்ல ஒப்பந்தங்கள் போடுவதற்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறையில் மெயினாக இந்த சைபர் கிரைம், இது மாதிரியான டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுலையும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே 3ஆம் இடமான மிதுன ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது நமக்கு கம்யூனிகேஷன் லைன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரஸ்ட்டு, பேங்கிங் சர்வீஸு,
இது மாதிரியான ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு இது சார்ந்த அமைப்புகளில் நல்லாயிருக்கும். அதே நமக்கு குருவினுடைய நட்சத்திரத்திலேயே குரு இருக்கும் பொழுது ஆராய்ச்சி திறமையை அதிகமாக கொடுக்குறாங்க. பப்ளிஷிங் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு இருந்தார்னா கடகராசியில் அவர் வந்து புனர்பூசம் ஒரு பாதத்தில் குருவில் இருக்கும் பொழுது நமக்கு வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப பிரபலமாகவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டதும் அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பதவி நல்ல பதவியில் கொடுப்பார். அதே 4ஆம் இடத்துல நமக்கு பூச நட்சத்திரத்தில் குரு இருந்தார் அப்படின்னா எந்திரங்கள் சார்ந்த வேலைகள் மிஷினரி லைனில் ரொம்ப ஈடுபாடு கொடுப்பாங்க. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நடத்துறதுக்கு ஆதாயமாக இருக்கும். அதே நமக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துல குரு இருந்தார்னா மெயினாக கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். அக்கௌண்ட்ஸு பார்க்குறது, ஆடிட்டிங் பார்க்குறது, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், சேல் டேக்ஸ் அதிகாரிகள் இது போன்ற அமைப்புகளுக்கு நமக்கு இன்வால்மெண்ட்டை கொடுத்துரும். 5ஆம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னா அது சூரியனுடைய வீடு சிம்ம ராசி. அங்கே வந்து மகம்னு சொல்லிக்கிற கேது நட்சத்திரம் இருக்குது. மிகப்பெரிய தத்துவம், அதில் ஆன்மீகம், இஷ்ட தெய்வம் இது மாதிரியான இது சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாந்திரீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், சர்க்கஸ் சம்மந்தப்பட்டது, மேஜிக் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா வரும். அதே சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் குரு இருந்தார்னா என்டர்டெயின்மெண்ட்டு, சினிமா சம்மந்தப்பட்ட துறைகள் மற்றும் டிசைனிங் சம்மந்தப்பட்டது, A to Z மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நல்லா வரும். அதே நமக்கு குரு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா அரசு துறை, அரசியல் அனுபவங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது குழந்தைகள் நலத்துறை, குழந்தைகள் மருத்துவம் சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே நமக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அரசு பணிகளில் ரொம்ப நல்லா குரு வேலை செய்யும். அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு சர்வீஸ், அதாவது ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரி உணவு சார்ந்ததோ, உடை சார்ந்ததோ, மருத்துவம் சார்ந்ததோ வகையில் பணிகளை கொடுத்துரும். செவ்வாயினுடைய நட்சத்திரம் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மிலிட்ரி சர்வீஸு, காவல்துறை இது மாதிரி பணிபுரிதலில் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டில் வந்து நம்ம அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வந்து ஒர்க் பண்ணுற நேச்சரை கொடுக்கும். 7ஆம் இடமான துளாராசியில் குரு இருக்கும் பொழுது அவர் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மிக நல்ல பணிகளை கொடுக்கும். அதாவது வந்து ஒரு பொதுஜன தொடர்பு மிக்க சட்டத்துறை சம்மந்தப்பட்ட படிப்புகள் மற்றும் பல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, கஸ்டமரை சந்திக்கிறதெல்லாம் நல்லா கொடுக்கும். ஸ்போர்ட்ஸு கூட இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும். அதே நேரத்தில் நமக்கு ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதியில் அங்கே துளாராசியில் இருக்கும் பொழுது பெரிய பெரிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களை ரெடி பண்ணி கொடுக்கறது, மேனேஜ்மெண்ட்டு, இன்டீரியர் டெக்கரேஷன், மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். பொதுஜன தொடர்பு நல்ல பலமாக இருக்கும். அதே குரு வந்து நமக்கு குருவினுடைய நட்சத்திரமான விசாகத்தில் துளாராசியில் இருக்கும் பொழுது நம்முடைய பேங்கிங் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு PhD சம்மந்தப்பட்டது, காலேஜ் பேராசிரியர்கள் இது மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். 8ஆம் இடமான விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் இருக்குது, அனுச நட்சத்திரமும் இருக்குது, கேட்டை நட்சத்திரம் இருக்குது. இப்போ குருவினுடைய விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது தங்கம் சம்மந்தப்பட்ட பணிகளில் உருவாக்கக்கூடிய பணிகளில் இருப்பாங்க. அனுச நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டதும் மெயினாக சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்டதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கே அப்படின்னு நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. அது தொழில் ரீதியாக நன்மை தரக்கூடிய பாவம். பூர்வீகத்தை விட்டு விலகி இருப்பாங்க. அதே புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதில் அதில் ஈடுபாடுகளை கொடுத்துரும். கம்யூனிகேஷன் லைனில் ஈடுபாடுகளை கொடுத்துரும். மெயினாக புதன் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபைனான்ஸ் சப்ஜெக்ட் நல்லா வரும். வட்டி வசூல் பண்ணுறது இது மாதிரியான பேங்கிங் செக்டாரு, அக்கௌண்ட்ஸ் லைனு நல்லா வரும். 9ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்தில் இருக்கிற குரு பேராசிரியர்களாகவும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஈடுபட வைக்கிறாரு.
அதே போல் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, மருத்துவத்துறை மற்றும் ரெஸ்டாரண்ட்டு சம்மந்தப்பட்டது, ரெசார்ட்ஸு சம்மந்தப்பட்டது, சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய அளவுக்கு படிச்சிருவாங்க. அதே சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது 9ஆம் இடம் என்பது அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டது மற்றும் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அநேகமாக அனைத்து விதமான ஒரு அரசு வழி ஆதாயங்கள் சம்மந்தப்பட்டதை கொடுக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா மகர ராசியில் அவருடைய நட்சத்திரம், அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திராடமாக இருக்கும், திருவோணமாக இருக்கும், அவிட்டமாக இருக்கும். உத்திராடத்தில் அமைந்தால் அவர்கள் வந்து அரசு துறையில் பணிபுரிவார்கள். அவர்களுடைய போக்கு வந்து நல்ல கமாண்டிங் போக்காக இருக்கும். அதே சந்திரனுடைய திருவோணத்தில் இருக்கும் பொழுது பயிர் தொழில் மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில், உடை, மருந்து இது எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இது பண்ணால் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியது, ஸ்பின்னிங் மில் இது மாதிரி, மற்றும் நமக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, பில்டிங் லைனு எல்லாமே நல்லாயிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன். 11ஆம் இடமான கும்பராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் இருக்கும் பொழுது பொதுஜன தொடர்பில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி காவல்துறை சம்மந்தப்பட்டது, சட்டத்துறை சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியுறவு சார்ந்த துறைகள், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே நமக்கு ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி லைனில் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல பிரபலமாக இருக்கும். ஐடி லைனுக்கும் சம்மந்தப்படும். அதே குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கும் பொழுது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, வட்டி வசூல் சம்மந்தப்பட்டதுலையெல்லாம் நல்ல பவரை கொடுக்கும். தங்க ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். 12ஆம் இடமான தன்னுடைய வீடான மீனராசியில் குரு இருக்கும்போது, குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, நல்ல பதவியில் இருக்கிறது. அதே உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பெரிய பெரிய ஆயில் செக்டார்ஸு, கனிம வளங்கள் இருக்கிற இடம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அதுவும் அரபு நாடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும். மற்றும் புதனுடைய நட்சத்திரமான கடைசி நட்சத்திரமான ரேவதியில் மீனராசியில் இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன் லைனில் வெளிநாடு வேலை வாய்ப்புகளில் சிறப்பான ஈடுபாட்டை கொடுத்துரும். இது வந்து குரு வந்து 12 பாவங்களையும் 27 நட்சத்திரங்களையும் நின்ற பலனாக இதில் இந்த பதிவில் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.